அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சீடத்துவ வாழ்க்கை. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 25 முதல் 33 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். சீடர்களாய் இப்போது வாழ்வது எப்படி என்ற போதனையை இயேசு தருகிறார். எல்லாவற்றையும் விட நம் உயிரை விட இயேசு மேலாக கருத அழைக்கப்படுகிறோம். உயிரை பேணிக் கொள்வது நியாயமே. தற்காப்புக்காக கொல்லலாம், நாட்டு பாதுகாப்புக்காக போரிடலாம் என்பவை ஏற்கப்பட்ட பார்வைகளே. ஆனால் இயேசுவை முன்னிட்டு கொல்லப்படவும் ஓநாய்களுக்குள் அனுப்பப்படுகிற ஆடுகள் போல பாதுகாப்பு கருவிகள் எதுவும் இல்லாமல் நாம் ஆண்டவருக்காக வாழவும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் முழுமையான சீடத்துவத்துக்கான அறைகோலில் எந்த விட்டு கொடுப்புக்கும் இடமில்லை. எனவே இயேசுவின் அழைப்பை ஏற்பதற்கு முன் நம்மால் இயலுமா என்று சிந்தித்து அந்த அழைப்பை ஏற்க வேண்டும். கட்டத் தொடங்கி இயலாமல் பாதியில் நிறுத்தி நம்மை அழைத்த ஆண்டவருக்கு அவமதிப்பை கொண்டு வருவதற்கு பதிலாக, ஆண்டவரே, எங்களிடத்தில் விருப்பம் இருக்கிறது, ஆனால் எங்கள் இயலாமையும் தொடர்கிறது, எங்களால் செய்து முடிக்கக்கூடிய பணிகளை மட்டும் எங்களுக்கு தாரும் என உண்மையுடன் நாம் வேண்டிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்து இடுவேன், எந்த அரும்பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்று உணர்ச்சி ததும்ப பாடுவதும் பின்ன எல்லாவற்றையும் மறுத்து நம்முடைய போக்கில் போவதும் நிறுத்தப்பட வேண்டும். இவ்வித உண்மையை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை பின் செல்ல விரும்புவோர் தம் உடைமைகளை விட்டுவிட வேண்டும் என்பது சிலருக்கு கடினமான ஒரு போதனையாக தோன்றலாம். மனிதனுடைய உள்ளத்தில் இடம் பிடித்துக் கொள்கின்ற எதுவும் அவரை தமக்கு அடிமையாக்க முயற்சி செய்யக்கூடும். பொருள், உறவு, குடும்பம் போன்ற தலைகள் நம்மை இறுக பிணைத்து விட்டால் கடவுளோடு நமக்குள்ள உறவு முறிவதற்கான ஆபத்து எழக்கூடும். இதை இயேசு சுட்டி காட்டுகிறார். இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் வேறு எந்த பொருளுக்கோ மனித ஆளுக்கோ நாம் முதன்மையிடம் அளித்தலாகாது. இதனால் நம் குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் நாம் வெறுக்க வேண்டும் என்று பொருளாகாது. ஆனால் மனித உறவு எதுவும் கடவுளின் உறவுக்கு அடுத்தபடியில் தான் அமைய வேண்டுமே ஒழிய அதை முந்திவிடக்கூடாது. இதையே இயேசு போதிக்கிறார். நம் உயிர் மட்டில் நமக்கு பற்று இருப்பதை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற வேளையில் ஒன்றில் நாம் அந்த ஆபத்தை எதிர்த்து போராடுவோம், அல்லது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து ஓடிப்போவோம். ஆனால் இயேசு நம் உயிர் மட்டில் நமக்கு இருக்கின்ற பற்றினை விட அதிக பற்றோடு நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என கேட்கிறார். இதற்கு ஒரு காரணம், நம் உயிரே கடவுளின் கொடை என்பதுதான். கடவுளிடமிருந்தே அனைத்தையும் நாம் கொடையாக பெற்றுக்கொள்வதால் கொடையை தருகின்ற வள்ளலை நாம் ஏற்கும்போது அவர் தருகின்ற கொடைகளையும் நன்றியோடு ஏற்போம். ஆனால் நாம் பெறுகின்ற அக்கொடையை நமக்கு அளித்தவரின் இடத்தை பிடித்து கொள்ளா விதத்தில் நாம் கவனமாக இருத்தல் வேண்டும். பொருளையும் உறவையும் குடும்பத்தையும் நட்பையும் இயேசின் பொருட்டு துறந்து விடுதல் அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்த்தும் வகையில் இயேசு நாம் நம் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின் செல்ல நம்மை அழைக்கிறார். இயேசின் சிலுவை என்பது இயேசு அனுபவித்த துன்பத்திற்கு அடையாளம். அதுவே நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துன்பத்திற்கு அடையாளம். ஆக இயேசுவின் பின் செல்ல வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் பற்றற்ற நிலை உருவாக வேண்டும். அதே நேரத்தில் கடவுளத்தில் நம் பற்று வளர வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் உண்மையான சீடராக நான் வாழ்கின்றேனா? சீடர்களுக்கு இருக்க வேண்டிய இறைபற்று தாழ்ச்சியான சேவை என்னிடம் உள்ளதா? இயேசுவின் பணியை தகுந்த தயாரிப்புடன் சரியான திட்டம் தீட்டு செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் உண்மையான சீடராக வாழவும், சீடர்களுக்கு இருக்க வேண்டிய இறைபற்று தாழ்ச்சியான சேவை எங்களிடம் இருக்கவும், இயேசுவின் பணி தகுந்த தயாரிப்புடன் சரியாக திட்டம் தீட்டி செயல்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.